ஏனம்மா வீணாக இவருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவர் எடுத்த முடிவை பற்றி இவர் தந்தையிடம் கூறுங்கள். அவர் இவருக்கு புத்தி புகட்டுவார். ஆம், இப்போதே அழைக்கிறேன் என் தந்தையை. கூறுகிறேன் இவர் கூற்றை. என் தந்தை சுக்கராச்சாரியார் இவரை பார்த்துக் கொள்வார். தேவயானி, தேவயானி! என் அன்பு தந்தையே, அரக்கர்குல குலகுருவே, வாருங்கள். என் மகனுக்கு நேர்ந்த அவமானத்தை கேளுங்கள். என் பேரனுக்கு அவமானமா? யாரால்? எங்கே? எப்படி? தாங்கள் மன ஓகையுடன் தேர்ந்தெடுத்து எனக்கு மணாளனாக்கினீர்களே, அந்த மாமன்னன் தனது முதல் மனைவியின் அந்தப்புறத்தில் உங்கள் பேரன் மன்னனாவதற்கு தகுதியில்லை என்று கூறினாராம். என்ன? யயாதியா அப்படி கூறினான்? யயாதியா அப்படி தகுதியில்லை என்று கூறினான்? தகுதியில்லை என்று கூறினானா? யயாதியா அப்படி கூறினான்? கூறியிருக்க மாட்டானே. அப்படி கூறியிருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஆமாம், உன் மகன் மன்னனாவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்று விட்டானா? மன்னர் பரம்பரையில் வந்தவர்கள்தான் மன்னராக வேண்டுமாம். ஆச்சாரியாரின் பேரனுக்கு அரியணையில் அமரும் தகுதி கிடையவே கிடையாதாம். முதல் மனைவியின் அரவணைப்பிலை இருந்தபோது உதிர்ந்த வார்த்தைகள் இது. ஒளிவு மறைவு இல்லாமல் தங்கள் மருமகன் சர்மேஷ்டையிடமும் புருவிடமும் கூறிய போது என் மகன் அதை காதால் கேட்டுள்ளான். அப்படியா கூறினான் யயாதி? அவனை நான் இப்பொழுதே சந்திக்கிறேன். ஆச்சாரியாரின் மகள் என் அன்பு மனைவி தேவயானி ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாள்? எவருடைய பேச்சையாவது கேட்டு இப்படி நடக்கிறாளா? இல்லை அவளே தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாளா? என்னை இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கிவிட்டாளே. என்ன செய்ய? வணங்குகிறேன் குருதேவா. தங்களின் எதிர்பாராத வருகையை கண்டு என் மனம் பூரிப்படைகிறது. வரவேண்டும், வரவேண்டும். ஆசனத்தில் அமர வேண்டும். யயாதி, உன்னுடன் ஆனந்தமாக அளவலாவ நான் இங்கு வரவில்லை. என்ன குருதேவா, வார்த்தைகள் கோபத்துடன் தெரிக்கிறதே. வார்த்தைகள் இந்த அளவிற்கு வரும் அளவிற்கு நீ நடந்து கொண்டிருக்கிறாய். குருதேவா, நான் எப்போதும் யாரிடமும் தவறாக நடந்து கொள்ளவில்லையே. தங்களுக்கு ஏன் என் மீது கோபமும் ஆதங்கமும்? யயாதி, நீ மாசு மறுவற்றவன், குணாதிசயங்களில் சிறந்தவன், செல்வத்தில் குபேரனை ஒத்தவன். என் சிந்தை குளிர நடந்து கொள்வாய் என்று நம்பித்தான் நான் உனக்கு என் மகளை மனம் முடித்து வைத்தேன். ஆனால் மூத்தாளை ஒரு விதமாகவும் இளையாளை ஒரு விதமாகவும் நடத்துகின்ற குணம் உனக்கு எப்படி வந்தது? குருதேவா, சர்மிஷ்டையை விட அதீத அன்பை நான் தேவயானியிடம் செலுத்துகிறேன். அதை அவளும் அறிவாள். அப்படி இருக்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு தங்களிடமிருந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்துவிட்டதே. அதுவும் நீ அதிகமாக அன்பு செலுத்துகிறேன் என்று சொன்னாயே உன் மனைவி தேவயானி, அவளிடமிருந்தே வந்துவிட்டதே. என்ன, என் தேவயானியா என் மீது குற்றம் சாட்டினாள்? அவள் மட்டுமல்ல, உன் மகன், உனக்கும் அவளுக்கும் பிறந்தானே உன் மகன் யது, அவனிடமிருந்தே வந்துவிட்டதே. என்ன, எதுவுமா என் மீது குற்றம் சாட்டினான்? ஆமாம், நீ அவன் மீது அன்பு கொள்வதில்லையாம், பாசம் செலுத்துவது இல்லையாம், தோழமை கொள்வது இல்லையாம். இதையெல்லாம் தேவயானியிடம் கூறி துவண்டு போய் அழுதிருக்கிறான். தேவயானியும் எதுவும் எதற்காக இப்படி குற்றம் சாட்டினார்கள் என்று புரியவில்லை. எது துஷ்டர்களோடு சேர்ந்து கெட்டவனாக மாறிவிட்டானோ? ஆனாலும் அவன் மீது நான் கொண்ட பாசம் மாறவில்லை. மாறவில்லை என்று நீ கூறுகிறாய், மாறிவிட்டாய் என உன் மகன் எது கூறுகிறானே? ஆமாம், விஸ்வகிருபாவின் பேரன் புருவிற்கு நீ பட்டம் கட்டப் போகிறாயாமே, உண்மையா? உண்மைதான் குருதேவா. தொன்று தொட்டு வரும் வழக்கப்படி பட்டத்து ராணியின் மகனுக்கு பட்டம் கட்டுவதுதானே முறை. சர்மிஷ்டை என் பட்டத்து ராணி. அவள் பெற்ற செல்வம் புரு. அவனுக்குத்தானே பட்டம் கட்ட வேண்டும். அன்பு கொண்ட மனையால் தேவயானி என்று கூறுகிறாய். அவள் வயிற்று பிள்ளை
இந்த சுக்கிராச்சாரியாரின் பேரன் பட்டம் சூட்டிக் கொள்ள தகுதியில்லை என்று கூறினாயாமே? இல்லை குருதேவா, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தகுதியில்லை என்று நான் கூறவில்லை. சூரிய குல வழக்கப்படி முறையில்லை என்று கூறினேன். தகுதி, குலவழக்கம், முறை. யயாதி, உன் போன்ற 1000 மன்னர்களை என்னால் உருவாக்க முடியும். ஆனால் உன் போன்ற 1000 மன்னர்கள் சேர்ந்தாலும் இந்த ஒரு சுக்கிராச்சாரியாரை உருவாக்க முடியாது. குருவே, புரிந்து கொள். மன்னிக்க வேண்டும். இது மமதை பேச்சாக தெரிகிறது. என்ன மமதை பேச்சா? ஆக என்னை மமதை பிடித்தவன் என்று கூறுகிறாயா? இது இளமையின் எதிரொலியா, இல்லை மன்னன் என்ற ஆணவமா? யயாதி, என்னிடமே இப்படி பேசுகிறாயே, என் மகள் தேவயானியிடமும் என் பேரன் யதுவிடமும் நீ எப்படி நடந்து கொண்டிருப்பாய் என்பது இப்பொழுது என்னால் உணர முடிகிறது. உன் மத்தம் பிடித்தவனே, நீ உருக்குலைந்து போ. எந்த இளமையின் ஆணவத்தோடு இப்படி பேசுகின்றாயோ அந்த இளமை உன்னை விட்டு போகட்டும். இப்ப நீ மூப்படைந்து விடுவாய். இது சுக்கிராச்சாரியாரின் சாபம். சிறுமதி படைத்தவனே, பார்த்தாயா? உன் சௌந்தரியம் எங்கே? உன் இளமை எங்கே? என் மகளையும் என் பேரனையும் இழித்து பேசினாயே, அதற்கு இதுதான் தண்டனை. அவசரப்பட்டு உங்கள் மகள் பேரன் பேச்சை கேட்டு என்னை சபித்து விட்டீர்களே. சற்று யோசித்து யோசனை செய்திருந்தால் இப்படி ஒரு சாபத்தினை கொடுத்திருக்க மாட்டீர்கள். வேத சாஸ்திரங்களை பயின்றவர், தேவகுருவுக்கு சமமானவர். இப்படி நடந்து கொள்வீர்கள் என்று எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இழந்தது நான் என் இளமையை. ஆனால் உங்கள் மகள் இழந்தது அவள் வாழ்க்கையை. என் மகளின் பேச்சை கேட்டு நான் சற்று தடுமாறித்தான் விட்டேன். யயாதி, 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 உண்மையை இப்போது உணர்கிறேன். ஆனாலும் கொடுத்த சாபம் சாபம்தான். பாவம் செய்து விட்டேனே, அறியாமல் அவசரப்பட்டு சாபம் விட்டு விட்டேனே, அறியாமல் செய்து விட்டேனே. இதற்கு என்ன பரிகாரம்? யயாதி, உன் சாபம் தீர ஒரு வழி உண்டு. அது நடக்குமா என்பதை நான் அறியேன். எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் குருதேவா. யயாதி, இளைஞன் எவன் ஒருவன் மனமுகந்து உன் முதுமையை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறானோ அவனுக்கு உன்னுடைய முதுமை சென்று அடைந்துவிடும். உனக்கும் உன்னுடைய சுய உருவம் கிடைத்துவிடும். ஆண்டவன் அருள் இருந்தால் அதுவும் நடக்கும். வருகிறேன். என் அன்பு மகனே யது, என்னை பார். யார் பெரியவரே தாங்கள்?
தோற்றம் மாறியதால் பெற்ற பிள்ளைக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. நான் தானடா உனது தந்தை யயாதி. நீயா? ஆமா. என் தந்தையா? உருக்குலைந்து வயோதிகனாக காட்சி அளிக்கும் நீயா என் தந்தை? இப்படி வயோதிகனாய் உருக்குலைந்து காட்சி அளிக்க காரணமே நீயும் உன் தாயும் தானடா. அசுர குலகுரு சுக்கராச்சாரியார் இட்ட சாபத்தினால் நான் இந்த கதை அடைந்தேன். என்ன பிதற்றுகிறீர்? நீயும் உன் தாயும் அவரிடம் சென்று என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் கூறியதால் அவர் என்னை இவ்வாறாக சபித்து விட்டாரடா. சபித்து விட்டார். அதனால் தான் நான் இந்த கதைக்கு ஆளானேன். இந்த கதைக்கு ஆளானேன். இப்போது உனக்கு புரிந்ததா? என் தாத்தாவிடம் இல்லாதது எதையும் கூறவில்லையே. தாங்கள் என்னையும் என் அன்னையையும் நடத்திய விதத்தை தானே கூறினோம். அதனால் அவர் கோபமடைந்திருப்பார். கோபப்படும் அளவுக்கு என்னை பற்றி குறையை நீங்கள் அதிகமாக கூறியிருக்கிறீர்கள். நான் உன்னையும் உன் தாயையும் உதாசீனப்படுத்தியதே இல்லை. உதாசீனப்படுத்தியதே இல்லை. அதீதமான பாசம் உங்கள் மேல் கொண்டிருந்தேன். குறையதும் வைக்கவில்லை. ஆனால் உங்கள் இருவர் மனதிலும் என்னை பற்றி தவறான எண்ணம் தான் இருந்து வருகிறது என்று இப்போது புரிந்து கொண்டு. உண்மையிலேயே தங்களுக்கு என் மீதோ என் அன்னை மீதோ பாசம் என்பதே கிடையாது. என் தாத்தாவுக்கு பயந்து எங்கள் மீது பாசம் இருப்பது போல் பாசாங்கு செய்கிறீர்கள். இதை தாங்கள் தங்களது திருவாயால் பெரியம்மாவிடம் கூறிக்கொண்டிருந்ததை நான் என் காதால் கேட்டேன். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். சரி சரி, இப்பொழுது எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள்? உன்னால் உன் தாத்தா இளமையோடு இருந்த என்னை வயோதிக தன்மைக்கு மாறும்படி சாபமிட்டார். வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டிய இந்த வயதில் வயோதிகனாக்கி வாழ்க்கையின் முடிவுக்கு வந்துவிட்டு நான் தவறேதும் செய்யவில்லை என்ற உண்மையை உணர்ந்த உன் தாத்தா எனக்கு சில கடமைகளை நிறைவேற்ற ஒரு விமோச்சனத்துக்கான வழியையும் கூறியுள்ளார். அதன்படி யாராவது ஒரு இளைஞன் மனம் வந்து என் வயோதிகத்தை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் நான் சுய உரிமை இளமையோடு அடைவேன். இதை ஏன் என்னிடம் கூறுகிறீர்கள்? என் அன்பிற்குரிய மகனே, ஏதோ நீ மனமிறங்கி உன் தந்தையாகிய எனக்கு சாப விமோசனம் பெற உதவுவாய் என்று நம்புகிறேன். உன் இளமையை எனக்கு கொடுப்பாய். என்ன மகனை சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? யார் இந்த பெரியவர்? தங்களுக்கே அடையாளம் தெரியவில்லையா? தங்களை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட யயாதி மன்னர் தான் இவர். நமக்கு செய்த துரோகத்தால் என் தாத்தாவால் சாபம் பெறப்பட்டு இந்த கோலத்திற்கு மாறிவிட்டார். இப்பொழுது என்னிடம் வந்து உன்னுடைய இளமையைத்தா, என்னுடைய முதுமையை நீ பெற்றுக்கொள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். அப்படியா?
ஆசை இல்லாத உன்னிடம் எதற்கு வந்து கேட்கிறார்? அவரது ஆசைக்கும் அன்புக்கும் உரிய சர்மிஷ்டை பெற்ற செல்வ மகன் புருவிடம் போய் கேட்க வேண்டியதுதானே? தக்க தருணத்தில் சரியான யோசனை கூறினீர்கள் அம்மா. என்னை பெற்றவரே, தாங்கள் தயவு செய்து தங்களுக்கு பின் பட்டம் சூட்டிக் கொள்ள காத்திருக்கும் தங்கள் அன்பு மகன், ஆசை மகன் குருவிடம் போய் கேளுங்கள். அவன் தாங்கள் சாப விமோச்சனம் பெற நிச்சயமாக உதவுவான். மீண்டும் இளமை வேண்டுமாம், அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இன்னும் போகவில்லை பாருங்கள் உங்கள் கணவருக்கு. தீர விசாரிக்காமல் தீர்ப்பளித்த சுக்கராச்சாரியார் ராஜகுருவாக இருப்பதற்கு தகுதியற்றவர். மகனே, அப்படி பேசாதே. என் தந்தையின் குலகுரு அவர். உனக்கும் அவர் தாத்தாதான். நான் வேறு, தேவயானி வேறென்று நான் நினைத்ததே இல்லை. அதே போன்று நீ வேறு, எது வேறென்று நான் நினைத்ததே இல்லை. உன் தந்தை உலக நீதியை பற்றி கூறுவதை கேட்டு தவறான அர்த்தம் கொண்டு தாயிடம் போய் சொன்ன எதுவின் பேச்சை கேட்டு, சுக்கராச்சாரியிடம் போய் சொன்ன தேவயானி பேச்சை கேட்டு குருதேவர் கோபம் கொண்டு அவசரப்பட்டு சாபத்தை கொடுத்து விட்டார். என் பிரியநாதா, சாபம் தந்த குரு அதற்கு விமோச்சனமும் கூறியிருப்பாரே. சுக்கராச்சாரியார் விமோச்சனத்திற்கு என்ன வழி கூறினார் என்பதை என்னிடம் கூறுங்கள். தங்களுக்காக எதையும் செய்ய நான் காத்திருக்கிறேன். வேண்டாம் மகளே, வேண்டாம். அதை பற்றி எதுவும் கேட்காதே. தந்தையே, தாங்கள் பெற்ற மகன் நான். தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கும் பொழுது எதையும் செய்யாத நான் மகனாக இருப்பதில் அர்த்தமே இல்லை. தங்களுக்காக என் உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடம் கூறுங்கள். அன்புக்குரிய குரு, அரசா போகும் உனக்கு என்னால் என் பொருட்டு விபரீதம் எதுவும் நடந்து விடக்கூடாது. நாதா, தங்களுக்காக, தங்களுடைய சாப விமோச்சனத்துக்காக என் மகன் தன் இன்னுயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும் போது அவனிடம் கூறாமல் ஏன் மறைக்கிறீர்கள்? சம்ருஷ்டை, சம்ருஷ்டை. ஆச்சாரியார் எனக்கு கொடுத்த சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்க யாராவது ஒரு இளைஞர் விருப்பப்பட்டு மனமகிழ்வோடு என் முதுமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் என் முதுமை அவனை சென்றடைந்து நான் மீண்டும் பழைய உருவை அடைவேன். இதற்காகவா இவ்வளவு தயங்கினீர்கள்? தந்தையே, உங்கள் அன்பு மகன் நான் இருக்கிறேன். ஏன் யாரோ ஒருவன் தங்கள் சாப விமோச்சனத்திற்கு வழிவகுக்க வேண்டும்? மன மகிழ்ச்சியோடு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். மகளே, குரு, நீதானடா உன்னதமான புதல்வன். மகளே,